ஹாய் ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு ஐடிசில பஃபே விஷுவல்ஸ் ஷேர் பண்றேன். இங்க என்விரான்மென்ட் செம ரிச். பொதுவா பணக்காரர்கள் ஏழைகளின் உழைப்பை உறிஞ்சிதான் வளர்கிறார்கள் என்ற பேச்சு பரவலாக இருக்கு. இதை பார்க்கும்போது ஒரு பெரிய தொழிற்சாலை அல்லது ஒரு நிறுவனத்தை கற்பனை செய்து கொள்ளலாம். அங்கு உரிமையாளர் முதலீடு செய்கிறார், தொழிலாளி தனது உழைப்பை கொடுக்கிறார். மாத இறுதியில் தொழிலாளிக்கு ஊதியம் வழங்கப்படுகிறது. மேலோட்டமாக பார்த்தால் உரிமையாளர் அதிக லாபம் சம்பாதிப்பதும் தொழிலாளி கஷ்டப்படுவதும் ஒரு சுரண்டல் போல தோன்றலாம். இங்கு சுரண்டல் என்று நாம் கருதுவது உண்மையில் ஒரு எகனாமிக் எக்ஸ்சேஞ்ச். உரிமையாளர் செய்யும் முதலீடு, எடுக்கும் ரிஸ்க், சந்தையை உருவாக்கும் திறன் போன்றவைதான் அந்த நிறுவனத்தை இயக்குகின்றன. அவருக்கு லாபம் கிடைக்காவிட்டால் அவர் நிறுவனத்தை நடத்த முடியாது. அப்போது அந்த வேலைவாய்ப்பும் இருக்காது. அதே நேரம் தொழிலாளியின் உழைப்பு தான் அந்த நிறுவனத்தின் உயிர் நாடி. ஒருவர் இல்லாமல் மற்றொருவர் இயங்க முடியாது. இது சுரண்டல் அல்ல, ஒரு மியூச்சுவல் டிபெண்டன்ஸ். நிச்சயமாக சில இடங்களில் அநீதிகள் நடக்கலாம், ஆனால் ஒட்டுமொத்தமாக பணக்காரர்கள் ஏழைகளை சுரண்டுகிறார்கள் என்று சொல்வது சரியல்ல. பணம் என்பது புழக்கத்தில் இருக்கும் ஒரு கருவி. முதலீடு பெருகும்போதுதான் நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதாரமும் வளர்கிறது. இது அனைவருக்கும் ஏதோ ஒரு வகையில் பயன் தருகிறது. நவீன உலகில் தொழிலாளர் நலச்சட்டங்கள், குறைந்தபட்ச ஊதிய நிர்ணயம் போன்றவை சுரண்டல் நடப்பதை தடுக்க வலுவாக உள்ளன. சமூகம் வளர இரு தரப்பும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டியதுதான் அவசியம். ஒருவரது வளர்ச்சி மற்றவர் வீழ்ச்சியில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு காமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் a nice day. Bye.